ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஒரே டைட்டா இருக்குது. இந்த நிலைமை எப்பதான் மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து குரு அதிசார பயிற்சி. ஸோ அது வந்து உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து அதிசாரமாகி உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தை இவங்க ஏற்படுத்துவாங்க. அப்போ உங்களோட ராசிக்கு வந்து பலன்கள் மாறப்போகுது. அப்ப டோட்டலா பியூரா உங்களுக்கு பலன்கள் மாறுறது வந்து எப்படின்னா அடுத்த வருஷம் 3வது மாசத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா அடுத்த வருஷம் 3வது மாசம் தான் உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி. இப்போதைக்கு வந்து கரும சனியா ராசிக்கு 10ல இருக்கிறதுனால ஒன்றும் உங்களுக்கு எதுவும் செயல்பட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம். அடுத்த வருஷம் 3வது மாசத்துக்கு மேல தான் உங்களோட ஃபினான்ஷியலி டோட்டலா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த கர்ம சனி 10க்குள்ள வந்து சனி வந்து மாறி ராசிக்கு 11 லாபாதிபதி ஸ்தானத்துல வரும்போது தான் இந்த நிலைமையே மாறும். அதுபோல் உங்களோட ஜனன ஜாதத்தையும் பார்க்கும்போது ஜனன ஜாதத்துல குருவே திசை நடத்துறார். குரு தசையில கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த கேது புத்தியும் முடியணும். அப்ப உங்களோட ஜனன ஜாதத்துல குரு தசையில சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த நிலைமை டோட்டலாவே மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலரா உங்களோட ஃபினான்ஷியல்ல நீங்க டெவலப் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?